எனக்கு வந்து முன்னாடியெல்லாம் எங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே பெரிய லைப்ரரி இருக்கும். அது படிச்சிருக்கிறோமோ இல்லையோ நிறைய புக்ஸ் இருக்கும். அப்போ தான் பெரிய வக்கீல் நம்பி நமக்கு ஃபீஸ் தருவான். எவ்வளோ புக் இருக்குதோ அத்தனை 1000 ரூபாய் அதிகமாக கேட்கலாம். அதுக்காக புக்ஸ் வாங்கி வச்சுருந்தோம். இப்போ மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஒன்று, இந்த புக்கெல்லாம் இவர் படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் வயசுக்கும் புக்குக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு 100 பேஜ் ஒரு நாளைக்கு படித்தா கூட ஒரு நாள் படித்து பிடிச்சிருக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் எங்கள் இதில் அப்படி தான். எங்களுக்கு வந்து வீக்லின்னு வரும், புக் வரும். அதில் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப முக்கியமான நம்மளுக்கு வேண்டிய கேசஸ் மட்டும் அப்படி கோடிட்டு வச்சுப்போம். அதை அப்படியே பயன் பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சுருவோம். எங்கள் லைப்ரரி அப்படி தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு கேஜெட்ஸ் வந்த அப்புறம் எங்களால் ஒரே நிமிஷத்தில் இதை போட்டுட்டு உடனடியாக அந்த கேஸில் வந்துடுது. அதுலேயே படிச்சிடறோம், எல்லாம் பண்ணிடுறோம். இதுக்கு தான் இந்த செல்ஃபோன் நமக்கு யூஸ் ஆகணும். இந்த குழந்தைகள் கிட்ட கூட சொல்லுறது, உங்களுடைய உள்ளங்கையில் வச்சிருக்கீங்க. நாங்கள்லாம் படிக்கும்போது இல்லை, நாங்கள்லாம் புக்கு தான் படிக்கணும், புக்கை வாங்கி படிக்கணும். புக்கு வந்து சில நேரங்களில் கிடைக்காது, இரவல் வாங்கி படிக்கணும், 4 பேராக ஒன்றா உட்காந்து படிக்கணும். இன்றைக்கி எல்லாமே உங்கள் கைக்குள்ளே இருக்குது. கூகுள் தட்டினா எல்லாமே வருது, தப்பும் வருது, ரைட்டும் வருது. சரியான செய்திகளும் வருகிறது, பொய்யான செய்திகளும் வருகிறது. இந்த டாக்டர் தான் சொல்லுவார், டாக்டர் கிட்ட நிறைய கேள்வி கேட்கும் சொல்லுது, சார் நீங்கள் கூகுள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது, எங்களை கன்சல்ட் பண்ணுறதை விட அப்படின்னு. அந்த லெவலில் தான் இருக்குது. சோசியல் மீடியாவை நீங்கள் திறந்தீங்கன்னா உண்மை செய்திகள்ன்றது 10% தான். மீது 90% அவனவன் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அந்த செய்தியை அவன் ஷேப் பண்ணிடுறான். அதனால தான் சொல்லுவாங்க, நான் வரதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜு அவர்கிட்ட பேசியிருந்த போது அவர் சொன்னார், இப்போ கேஸ்லாவும் சரி, ஏஐயில் கேஸ்லா, ஏஐயில் எது வேணாலும் கிடைக்குது. அப்பா அம்மாவை தவிர, ஒருவேளை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனால் அப்பா அம்மாவை கூட ஏஐ கொடுத்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம மோசமான ஒரு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அப்பதான் யார் இந்த சமுதாயத்தை கட்டுப்படுத்த முடியும், யார் இந்த சமுதாயத்தை நெறிப்படுத்த முடியும்னா நீங்க மட்டும்தான் பண்ண முடியும். உங்ககிட்ட மட்டும்தான் அவன் கொஞ்சம் அடங்குறான். நேற்று வரையில அடிக்கு அடங்கினான், நேற்று வரையில பனிஷ்மெண்ட்டுக்கு அடங்கினா, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற இன்டர்னல் மார்க்குக்கு அடங்குறான். அந்த 20 மார்க், அந்த 50 மார்க், அதுக்காகவாவது நல்லவன் போல நடிக்கிறான். அந்த நல்லவன் போல நடித்தே அவன் நல்லவனாகவும் ஆகிவிடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற பள்ளிக்கூடங்கள். சாரி, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா நீங்கள் கிளாஸ் நடத்துறதே 40 நிமிஷத்துல 20 நிமிஷம் தான் பையன் கவனிப்பான். எல்லாம் சொல்லுவாங்க, ஐயா நான் வந்து பேசுவேன், பேசிட்டே இருப்பேன். ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டாங்க. 20 நிமிஷம் தான் உங்களுக்கு கொடுத்தோம், 20 நிமிஷம் கேட்போம், மீதி 20 நிமிஷம் எங்கள் காதுகள் இங்கே இருக்காது. எப்போ வீட்டுக்கு போகிறோம். இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க, இன்னைக்கு போய் டீச்சர்ஸ் டே வச்சுட்டாங்க. ஸ்கூல் நாளில் வச்சுருந்தாலும் இல்லை, உங்கள் கற்பனைக்கு விட்டுட்டேன். நான் சொல்லலை. நான் மீதியை சொல்ல, உங்கள் கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்ல முடியாதா, நீங்களா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்படிப்பட்ட ஒரு இது எனக்கு இந்த டீச்சர்ஸ் எல்லா இடத்துலையுமே என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் வந்து ஒரு டீச்சர் இருந்திருக்கிறாங்க. என்னுடைய லா காலேஜில் என்னுடைய வளர்ச்சியில் டீச்சர் இருந்திருக்காங்க, என்னுடைய ஸ்கூலில் என்னுடைய வளர்ச்சியில் டீச்சர் இருந்திருக்காங்க. தி கான்ஃபிடன்ஸ் இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே நீங்கள் கொடுக்குற அறிவு அல்ல. அறிவு என்பதை நான் எங்கே வேண்டுமானாலும் பெற்றுக்கொண்டு விட முடியும். சாரி, தப்பா நினைக்காதீங்க. நீங்க சொல்லி கொடுத்துதான் எனக்கு அறிவு வரும்னது இல்லை. நீங்க டீச்சர்ஸ் இருக்கிறதுனால, ஸ்டூடெண்ட் இருக்கும்போது அதை நான் சொல்ல முடியாது. டீச்சர்ஸா இருக்கிறதுனால சொல்றேன். நீங்க சொல்லி கொடுத்ததுலேருந்து எனக்கு அறிவு வளர்ந்தது அப்படின்னு நான் நினைச்சா நானும் தோற்று போனேன், நீங்களும் தோற்று போனீர்கள். ஆனால் நீங்கள் கொடுத்த நம்பிக்கையினால் தான் நான் வளர்ந்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் உண்மை. உலகத்திலே அத்தனை பேரும் அப்படித்தான் இருக்க முடியும். சங்கர் தயாள் சர்மா என்கிற வைஸ் பிரசிடென்ட் இங்கிருந்து மொரோக்கோ போடுறார். நீங்களாம் படிச்சிருப்பீங்க. மொரோக்கோவுக்கு போறார். அங்கே ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் புரோட்டோகால் தட் ஹஸ் டு பி ஃபாலோட். மொரோக்கோவினுடைய மன்னர் அவர் வந்து விமான நிலையத்தில் அவரை வரவேற்க முடியாது, சட்டம் தடுக்கிறது. அதனால என்ன பண்ணார்னா, அந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி அவரை போய் நீங்கள் போய் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டார். போனாங்க. ஃபர்ஸ்ட் அவர் நிற்கிறாரு, அவர் தான் வரவேற்கிறாரு.
ஒரு கொஞ்சம் இதெல்லாம் மற்ற நம்ம இந்தியன் கான்சுலேட் அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் கடைசியாக மொரோக்கோனுடைய மன்னன் நிற்கிறார். திடீர்னு பார்த்தா மொரோக்கோ மன்னர் இது இல்லையே, இது மரபு இல்லையே, இப்படி வந்திருக்க கூடாது அப்படின்னு. அப்புறம் சரி வேற வழி இல்லை, மன்னரே வந்துட்டார். கிங் டூ நோ ராங், அதுதானே நம்ம அந்த காலத்துலேருந்து அப்படி தான் இருந்திருக்கோம். அவர் என்ன அரசர் எது செய்தாலும் அதுதான் சட்டம் அப்படின்னு தான் இருந்திருக்குது. இப்போதான் கொஞ்சம் மாறிட்டு அரசர்கள் செய்கிற சட்டங்களை கூட கேள்வி கேட்கிற உரிமையை நீதிமன்றங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன. அப்படி அவரை கேட்டபோது அவரை நிருபர்கள் கேட்குறாங்க, நீங்கள் புரோட்டோகாலை மீறி நீங்க இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதி வரவேற்க வந்திருக்கீங்க. யார் சொன்னது? நான் மன்னராக வரவில்லை, நான் ஒரு மாணவனாக வந்தேன். டெல்லி பல்கலைக்கழகத்திலே சங்கர்தயாள் சர்மா ப்ரொஃபஸராக இருந்த போது நாங்கள் படித்தேன். நான் இன்னைக்கு மன்னராக இந்த நாட்டை நல்வழிப்படுத்துகிறேன் என்று சொன்னால் அவர் கொடுத்த எஜுகேஷன், அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள், அதனால வந்தேன். நான் மன்னராக வரவில்லை, நான் எந்த சட்டத்தையும் மீறவில்லை, நான் ஒரு மாணவனாக இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அதுதான் ஆசிரியர்களுடைய மிகப்பெரிய சக்தி. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? பென்ஷன். என்ன எதிர்பார்க்குறீங்க? சேலரி இல்லை. அந்த சேலரி 60 சேலரி நின்று போயிடுது. பென்ஷன் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதெல்லாம் இருக்குது. பென்ஷன் வரப்போதான்னு தெரியாது. ஆனால் ஒரு பையன், உங்களிடம் படித்த மாணவன் எங்கேயோ ஒரு நாட்டிலே அல்லது ஏதோ ஒரு இடத்திலே உங்களை பார்த்து, அம்மா என்னை நினைவிருக்கிறதா, மேடம் டு யூ ரிமெம்பர் மீ அப்படின்னு கேட்கும்போது உங்களால் அந்த பையனை மிகப்பெரிய அளவுக்கு ரிமெம்பர் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அந்த 40, அந்த 500, அந்த 1000, அந்த 1500ல அவன் ஒருத்தன். ஆனால் நீங்கள் ஒரே ஆள் தான். அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் உங்க முகம்தான். அந்த முகம் உங்க முகத்தை மறந்துட முடியாது. ஏன்னு சொன்னா அந்த முகத்தை தான் நான் தினமும் 5 மணி நேரம் பார்த்திருக்கிறேன். என்னுடைய தாய் தந்தையரை கூட நான் 5 மணி நேரம் பார்த்திருக்கிறேன் என்பது மிக 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 சந்தேகத்துக்குரியது. ஏன்னா 5 மணிக்கு ஸ்கூல் விட்டா 5லேருந்து 8 டியூஷன், 8லேருந்து 9 வேற ஏதாவது டியூஷன், 10 மணிக்கு பையன் வரும்போது அம்மா தூக்கிடுவாங்க, இல்லைன்னா பையன் தூக்கத்தில் தான் வருவான். எதில் இருக்குது அம்மாவான்னு தெரியாது, பிளர்டு ஒரு ஷேப்பு தான் தெரியும். இதுதான் அம்மான்னு நினச்சி அவன் இது பண்ணிக்கணும். அப்பாவை சுத்தமாக தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா அப்பா பாதி நேரம் வீட்டில் இருக்க மாட்டார், எங்கள் அப்பா உட்பட. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் அவன் 5 மணி நேரம் ஒரே முகத்தை பார்க்கிறான் என்றால் டீச்சர்ஸுடைய முகம் தான். ஒரே டீச்சர் இல்லை, பல டீச்சருடைய முகங்களை பார்க்கிறான். அப்படி பார்க்கும்போது அவங்க கிட்ட பதிய போகிற அது ஒரு உருவம். அவன் உங்கள் முகத்திலே தான் தன்னுடைய தாயை பார்க்கிறான், உங்களுடைய முகத்திலே தான் தன்னுடைய தந்தையை பார்க்கிறான். உங்களிடமிருந்து தான் அவன் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறான். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தவறாக நினைக்காதீர்கள். உங்களுடைய எண்ணம் தான் அவனுடைய எண்ணத்திலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. யாராவது ஒரு குழந்தை, இந்த குழந்தை கெட்ட குழந்தையாக இருக்குது என்று சொன்னால் நான் சொல்வேன், தைரியமாக சொல்வேன், அவனுடைய தாய் அல்ல, தந்தை அல்ல. ஒரு கவிஞர் எழுதினார், புலம்பெற்று தான் எழுதினார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று எழுதினார். அதற்கு ஒரு உதாரணமும் இருந்தது. ஜூடாஸ், இயேசு. குழந்தை இயேசுவை வரைவதற்காக ஒரு குழந்தை எடுத்து நிறுத்துகிறார்கள். அதை பார்த்து அந்த ஓவியன் வரைகிறான், மிக பிரமாதமாக வரைகிறான். அதைத்தான் குழந்தை இயேசுவாக இன்றைய வரை உலகம் நிர்ணயித்து உலகம் அங்கீகரித்திருக்கிறது. அதே ஓவியன் ஒரு 22 வருடங்களுக்கு பிறகு ஜூதாஸை வரைய சொல்லி சொல்கிறார்கள். ஜூதாஸுக்காக ஒரு இளைஞனை எடுத்து உட்கார வைக்கிறார்கள். அவன் வரைகிறான். அப்படியே கர்ண கொடூரமாக ஜூதாஸாகவே அந்த படம் வருகிறது. அதைத்தான் இன்றைய வரை ஜூதாஸாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது மிக மிக கொடுமையான விஷயம் என்று சொன்னால், 3-4 வயதிலே குழந்தை இயேசுவாக யார் மாடலிங் செய்தானோ அதே பையன்தான் 22 வயது கழித்து ஜூதாஸாகவும் மாடலிங் செய்தான் என்பதுதான் மிக 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 வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. அந்த பையனை கேட்டார்கள், அவன் சிரித்தான். அவன் அந்த பணம் கொடுத்தாங்கல்ல, அந்த 3 வயசுல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க, 21 வயசுல அவன்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ அவன் சிரிச்சான்.
நான் இயேசுவாகவும் பணத்தை வாங்கினேன், ஆனால் என்னிடம் தரவில்லை. அந்த பணத்தை என்னுடைய தாயார் தந்தையிடம் கொடுத்தீர்கள். 21 வயதிலே ஜூதாஸாக எனக்காக பணம் கொடுக்கிறீர்கள் மாடல் செய்ததற்காக. அந்த பணத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன். என்ன ஒரு மிகவும் கொடிய விஷயம் என்றால், வருத்தத்துக்குரிய விஷயம் என்றால், நான் இயேசுவாக இருந்தபோது வாங்கிய பணம் என்னுடைய தாயார் வாங்கினார். ஆனால் என்னுடைய தாயாரை நான் இழந்து விட்டேன். என் தாயாரை இழந்துவிட்டு நான் இந்த சொசைட்டியில் பட்ட கடினங்கள், கஷ்டங்கள் என்னை ஜூதாஸாக மாற்றிவிட்டது. இன்றைக்கு மிகவும் வருத்தத்தோடு ஜூதாஸாக நான் மாடல் செய்ததற்கான பணத்தை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னான். அதுதான் இந்த சமுதாயத்திலே நிலவுகின்ற விஷயம். அன்றைக்கு அவனுடைய தாயோ அல்லது அவன் ஒழுங்காக படிக்கிற வசதியை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் அவர்களுடைய ஆசிரியர்களோ அந்த பையனை மறுபடி 22 வயதான இயேசுவாக மாடலிங் செய்ய வைத்திருப்பார்கள். ஆனால் அவனுடைய கஷ்டகாலம், அவனுடைய தலைவிதி, ஏதோ ஒரு செய்கை அவனை ஜூதாஸாக மாற்றிவிட்டது. அதுதான் அவனுடைய முகம் ஜூதாஸ் போல ஆகிவிட்டது என்பதுதான். இது போன்று பல விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். இந்த சமுதாயத்திலே எங்கிருந்தெல்லாம் கற்றுக்கொள்கிறோம் என்கிற போது நானே எனக்கு வாத்தியார், நானே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டீச்சிங் மீ அண்ட் ஐ எம் ஏ டீச்சர். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ஒரு 3 நிமிடம் டைம் வருது. நான் இந்த வழக்கறிஞர் தொழிலுக்கு புதியதாக இளைஞராக வந்திருந்த போது ஜூனியர் வழக்கறிஞர், அப்போல்லாம் சீனியருடைய கேஸை முடிச்சுட்டு சீனியர் சொல்வார், ஏதாவது நல்ல கோர்ட்டில் போய் பெரிய வழக்கறிஞர்கள் வாதாடுவாங்க, அதெல்லாம் போய் கேளுங்க. உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. நான் ஒரு 6வது அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட்டு என்று பெயர். அங்கே சவுந்தர பாண்டியன் ஒரு நீதிபதி இருந்தார். அவர் எப்படி இருப்பாருன்னா, நீங்களாம் அவங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீரப்பா, PS வீரப்பா நல்ல பிரமாதமாக இருப்பார்ல, அதெல்லாம் முடுக்கா பிரமாதமாக இருப்பார். அவருடைய கோர்ட்லேயே ஒரு வழக்கு நடக்குது. அந்த வழக்கு 302. ஒரு பூ கடை நடத்திக்கிற ஒரு பெண்மணி ஹைகோர்ட்டுக்கு எதிர, நீங்களாம் உங்களுக்குலாம் தெரியும், எஸ்பிளேன் ஒரு இடம் இருக்குது, எஸ்பிளேன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு எதிர ஒரு சின்ன பாதையோரத்தில் ஒரு பூக்கடை நடத்துகிற பூவை கட்டிவிட்டோம். அந்த பெண்ணுக்கு 5 குழந்தைகள். அவருடைய கணவர் லோட்மேன், மூட்டை தூக்கி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே இன்றைய சமுதாயம் உங்களுக்கு தெரியும். அவன் பூக்கடை வச்சிருக்கானா, இல்லை ஹோட்டல் வச்சிருக்கானா, பெரிய டெக்ஸ்டைல் வச்சிருக்கானா, எல்லாரும் கப்பம் கட்டணும் சில பேருக்கு. அது சமுதாயத்தினுடைய தலைவிதியாக மோசமாக இருக்கிறது. அது நேற்றும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது, நாளைக்கும் இருக்கத்தான் போகிறது. அதை இந்த சட்டங்கள் எல்லாம் சேர்ந்து சரி செய்து விடும் என்று நினைத்தால் நோ சான்ஸ். சட்டங்கள் யாருக்காக இயற்றப்பட்டதோ அவர்களுக்காக எந்த அளவுக்கு பயன்படுகிறது என்பது கேள்விக்குறியான விஷயம்தான். ஆனால் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிற போது 5 பேர் சாட்சி கூண்டிலே, அதாவது அக்யூஸ் நிற்பாங்க, ஐடென்டிஃபை பண்ணணும். PW1 அப்படின்னு சொல்லுவோம். அந்த PW1 ப்ராசிக்யூஷன் விட்னஸ் 1 யாருன்னா, இந்த பூக்கடை நடத்தி வந்த அந்த பெண்மணி. அந்த பெண்மணியுடைய கணவர் இந்த 5 பேரால் கொல்லப்பட்டார், வெட்டி கொல்லப்பட்டார். போலீஸ் ஸ்டேஷன் எதிர இருக்கிற ஒரு இடத்துல வெட்டி கொல்லப்பட்டார். அப்படி வெட்டி கொல்லப்பட்டது எதுன்னா, தண்டல் கொடுக்க மாட்டேன், என் பொண்டாட்டி சம்பாதிக்கிறது 50 ரூபாய் பூக்கட்டி வித்து, அதுல 50 ரூபாய் நீ தண்டல் கட்டினா அவன் எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். தகராறு நடக்குது. 5 பேர் சேர்றாங்க. அவன் அடிக்கிறான். இவங்க 5 பேர் சேர்ந்து அவனை வெட்டிடுறாங்க. குட்டுயிரும் குலையுருமாக அந்த ரோட்ல கிடக்கிறான். கேஸ் போலீஸ் ப்ராசிக்யூஷன் தரப்பு வழக்கு. அப்படி அந்த ஆளை அதுக்கப்புறம் போலீஸ் எதிரே தான் போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் போலீஸ் இந்த அம்மா ஓன்னு எழுதி போய் அங்கே போய் சொல்லி, அதுக்கப்புறம் போலீஸ் இதை காக்னிஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஸ், இது யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, போலீஸ்கார தானாக எடுத்துக்கலாம். ஆனாலும் ஃபார்மாலிட்டிக்காக அந்த அம்மா சொன்னாங்க, நாங்கள் போனோம், ஆம்புலன்ஸில் ஏற்றணும், GH போன உடனே டிக்ளேர்டு டெட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுதான் கேஸ். இதில்
இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது, சாட்சிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. மகதர் விட்னஸ்ன்னு சொல்லுவோம், இந்த இடத்துல தான் அந்த பாடி எடுத்தோம்னு சொல்லுவோம், இந்த பாடி இந்த போலீஸ்காரர் தான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துன்னு வரதான் சொல்லுவோம், எல்லாம் சொல்லலாம், எல்லா விதமான இதுவும் இருக்குது. ஆனால் யார் சொல்லணும் சாட்சி? அந்த சாட்சி தான் தேவை, ஐ விட்னஸ். அந்த ஐ விட்னஸ் சொல்கிறதுக்கு நீங்களும் நானும் போக மாட்டோம். எப்படி போவோம்? போக மாட்டோம். நானே பார்த்துருந்தா கூட போக மாட்டோம். அப்படி இருக்கிற ஒரு இதில் அந்த அம்மா பாக்ஸில் ஏறி, அம்மா இவங்க 5 பேர் தெரியுமா? தெரியும். யார் கேட்குறாங்க? ப்ராசிக்யூட்டர் கேட்குறாங்க. இந்த 5 பேர் தெரியுமா? தெரியும். சம்பவத்துக்கு என்ன நடந்தது? சம்பவத்தை அன்னைக்கு யாரோ 5 பேர் என் கணவரை கொண்டுட்டாங்க, வெட்டி கொண்டுட்டாங்க. யாரோ 5 பேரா? அப்போ அந்த 5 பேர் அவங்க யாரும்? அவங்க கொள்ளலையா? அவங்க பண்ணல. ஜட்ஜிக்கு பயங்கர கோபம். ரொம்ப சொன்னதில்ல, அவர் எப்படி இருப்பார்? ஆஜார் கோபம், மிரட்டுற மாதிரி தான் பேசுவார். அவர் உடனடியா நிறுத்துமா, என்ன பேசிட்டு இருக்கிற? நீ சொல்லியிருக்கல போலீஸ்காரங்கிட்ட 5 பேர் தான் பண்ணாங்கன்னு. அது நான் சொல்லன்ட்டேன். அப்போ இது யாரு? இந்த ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட வாங்கினாங்களே, அது யாரு? எனக்கு தெரியாதுங்க. 3 எழுதுனாங்க போலீஸ்காரங்க, எனக்கு அதை பற்றி தெரியாது. ஜட்ஜ் வாஸ் ஷாக். அங்கே அத்தனை பேர் ஷாக். ப்ராசிக்யூட்டர் வாஸ் ஷாக். ஏன்னா ஐ விட்னஸ் போயிடுச்சுன்னா கேஸ் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யார் செத்து போனானது உண்மை, யாரோ கொலை பண்ணான்னு உண்மை. யார் கொலை பண்ணானதை ஐ விட்னஸ் சொன்னால் தான் முடியும். அந்த அம்மா முடியாதுன்னுச்சு. அதுக்கப்புறம் ஜட்ஜி கேட்டார், ஏம்மா உன்னை ஏதாவது மிரட்டினாங்களா? உன்னை யாராவது ப்ராப்ளம் பண்ணுறாங்களா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் உனக்கு பாதுகாப்பு தரேன், நீ உண்மை சொல்லு அப்படின்னு. அப்போது அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நான் சொல்கிற எதுவும் எழுதிக்க மாட்டீங்கல்ல? எழுத மாட்டேன். உடனே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷீ இஸ் நாட் PhD, ஷீ இஸ் நாட் MA, ஷீ இஸ் ஏ மியர் ஃப்ளவர் வெண்டர். அந்த அம்மா இந்த சமுதாயத்துக்கு சொன்ன விஷயம், அந்த விஷயம் இன்னைய வரையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னைய வரையிலும் என்னை பாதித்துக் கொண்டிருக்கிறது. நான் எல்லா இடங்களிலும் அதை சொல்லிக் கொண்டிருக்கேன். ஒரு சமுதாயமாக நாம் தோற்றுவிட்டோம் என்பதற்கு அந்த ஒரு வழக்கு மட்டுமே உதாரணம். அந்த வழக்கிலே அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா இந்த போலீஸ் ஸ்டேஷன் எதிர உட்காந்துருக்கேன், என் கணவனை வெட்டுறாங்க, 1000 பேர் போறான். உங்களுக்கு தெரியும் பாரிஸ்ல 1000 பேர் போறான், 1000 பேர் வரான், ஒருத்தம் கூட வந்து தடுக்கல. எதிரவே போலீஸ் ஸ்டேஷன். நான் போய் சொன்ன அப்புறம் தான் போலீஸ்காரங்க வந்தாங்க. அது வரையில அந்த போலீஸ்காரங்க தடுக்கல. சமுதாயத்தை சொல்றாங்க, நான் யாரையுமே பிளேம் பண்ணல, போலீஸ்காரர்களையோ பொதுமக்களையோ யாரையும் நான் பிளேம் பண்ணல. அந்த அம்மா சொல்லுது, இவ்வளவு பேர் இருந்த இடத்துல என் புருஷனை, திடகாத்திரமா இருக்கிற புருஷனை 5 பேர் வெட்டி கொள்ள முடியுதுன்னா, நான் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டு போய் அங்கே உட்கார்ந்தேன்னா, நாளைக்கு அதே இடத்துல என்ன வெட்டினாங்கன்னா என் 5 குழந்தைங்க என்ன ஆகும்? எதுக்கு நான் சாட்சி சொல்லி அவங்களுக்கு இது கொடுத்து மரண தண்டனை வாங்கி கொடுத்து, இல்லை தண்டனை வாங்கி கொடுத்து என் புருஷன் வந்துட போறானா? இல்லை. இந்த சமுதாயம் என்னை வந்து காப்பாற்ற போதா? இல்லை. அப்பயே நான் இந்த மாதிரி ஒரு சாட்சி சொல்லணும். இன்னும் கேட்டா, அவங்க என் கணவனை கொண்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு வெயிலில் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு அண்ணன் வந்தார். எப்படி? ஒரு அண்ணன் வந்தார். எப்படி சொல்றாங்க பாருங்க அந்தம்மா, தன்னுடைய கணவனை கொன்ன கொலையாளியை அண்ணன் சொல்றாங்க. ஒரு அண்ணன் வந்தாரு, அம்மா தெரியாத பண்ணிட்டோம்மா, கோச்சிக்காதம்மா, நானும் குடிச்சிருந்தேன், அந்த இதில் பண்ணிட்டேன், தப்பா நினைக்காத, இனிமே உனக்கு பாதுகாப்பு நாங்கள் தான், நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம், உங்ககிட்ட எவனும் தண்டலுக்கு வர மாட்டான், நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன்னா உன்னை யாருமே வந்து மிரட்ட மாட்டான், நான் பார்த்துக்கிறேம்மா, நீ எனக்கு எதிராக கூட சாட்சி சொல்லிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அது ஒன்றும் தப்பு இல்லை, நான் ஒன்றும் எனக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாதுக்காக ஒன்று சொல்ல. என் மனசு எனக்கு குத்துச்சு, எனக்கு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்ந்தேன், அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன், நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கோன்னு சொன்னார். அன்னிலேருந்து இன்னி வரையில் எனக்கு பாதுகாப்பாக அந்த 5 பேர் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு எனக்கு உண்மையான பாதுகாப்பாக இருக்கிற 5 பேரை விட்டுட்டு இந்த சமுதாயத்தை பாதுகாக்காத சமுதாயத்துக்காக, என்னை பாதுகாக்காத போலீஸுக்காக, என்னை பாதுகாக்காத நீதிமன்றங்களுக்காக, என்னை பாதுகாக்காத சொசைட்டிக்காக நான் உண்மை சொல்லணுமா? இல்லை, என்னை பாதுகாக்கிறதுக்கு பாதுகாக்கிறார்களே அவர்களுக்காக பொய் சொல்லணும். பொய்மையும் குறை தீர்த்த நன்மை பயன், பொய்மையும் வாய்மை எடுத்த குறை தீர்த்த நன்மை பயக்கும். வள்ளுவர் சொன்னார்,
நம்மெல்லாம் படித்தோம், குரலோகத்தில் படித்தோம், அவர் எழுதின உரை, இவர் எழுதின உரை, எத்தனை உரை எழுதி படிச்சிருப்பீங்க. இந்த உரை தான் எனக்கு நினைவு வந்தது. திருக்குறள் படிக்கும் போது அதுக்கு உரை இந்த மதம். இது போன்ற வாழ்க்கையிலே நடக்கிற விஷயங்களை நீங்கள் உங்களுடைய மாணவர்கள் சொல்லிக் கொடுங்க. நம்ம தான் இந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிளாஸ் இருந்தது, கிராஃப்ட்னு ஒரு கிளாஸ் இருந்தது, பிடின்னு ஒரு கிளாஸ் இருந்தது. தப்பா நினைக்காதீங்க, பிடின்னு ஒரு கிளாஸ் இருந்தது. இன்னைக்கு கிரவுண்டே இல்லை, இருக்கிற கிரவுண்ட் எல்லாம் கட்டடமா இருக்குது. பையனுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்னா, ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொன்னதை மறந்துட்டோம். எப்போ பார்த்தாலும் டியூஷன் போ பாப்பா, எப்போ பார்த்தாலும் படி பாப்பா, நீட்டுக்கு எக்ஸாமுக்கு ரெடியாகு பாப்பா, இதை தான் சொல்லி கொடுக்குறோம். அந்த நீட்டுக்கு எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சு நீங்க படிச்சிருப்பீங்க, எல்லாருமே படிச்ச ஆட்கள், மிக வலிமையான நாலேஜ் இருக்கிற ஆட்கள். ஐஐடியில இன்னைக்கு ஐஐடியிலையும் ஐஐஎம்லையும் படிச்சுட்டு வந்த பையனை ஒரே ஒரு இது கொடுத்து, ரயில்வே ரிசர்வேஷன் சீட்டை கொடுத்து இதை ஃபில்அப் பண்ணி போய் ஒரு ரயில் டிக்கெட் வாங்கினான்னு சொல்லி பாருங்க, ஒருத்தருமே தெரியாது. அவன் எங்க போய் வாங்கணும்னே தெரியாது. இன்னைக்கு தான் சென்ட்ரலைஸ் ஆயிடுச்சு, எங்க வேணாலும் வாங்கலான்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு எம்பி இதுல துக்ளக்ல சோய் எழுதியிருந்தார். ஒரு எம்பி போனார், அவர் டெல்லி போனோம், எக்மோர்ல போயிட்டு காத்து இருக்காரு ட்ரெயினுக்காக. அங்க அந்த சூப்பரன் சொல்றாரு, இங்க ட்ரெயின் வராது, நான் எம்பி இங்க வரணும்னு. அப்போ நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு உலகத்தை சொல்லிக் கொண்டார்கள். படிப்பை அவன் பார்த்துக் கொள்வான், புத்தகத்திலே இருப்பதை அவன் படித்துக் கொள்வான். நீங்கள் உலகத்தை சொல்லிக் கொடுங்கள். அதுதான் உங்களிடம் நான் கேட்கிற ஒரே வேண்டுகோள். இன்றைக்கு உங்களிடையே பேசக்கூடிய ஒரு திராணி, ஒரு தெம்பு, ஒரு தைரியத்தோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு என்னுடைய ஆசிரியர்கள் உலகத்தை சுட்டி காட்டினார்கள், உலகத்தை எனக்கு சொல்லி காட்டினார்கள். இதுதானடா உலகம், இந்த உலகத்தை புரிந்து கொள், நீ எங்கே போனாலும் ஜெயிப்பாய் என்று. அதுதான் உங்களிடம் நான் வேண்டி விரும்பி கேட்கிறதெல்லாம், குழந்தைகளுக்கு இந்த உலகத்தை காட்டுங்கள். உங்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்தை அந்த குழந்தை அறிந்து கொள்கிறான். இந்த குழந்தை அவன் பேடியாக வளர்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் சிவாஜியை உருவாக்குகிறீர்களா, அல்லது அவுரங்கசீப்பை உருவாக்குகிறீர்களா, ஷாஜகானை உருவாக்குகிறீர்களா, எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நீங்கள் மும்தாஜை உருவாக்கினாலும் தாஜ்மஹால் வரும், நீங்கள் ஷாஜகானை உருவாக்கினாலும் தாஜ்மஹால் வரும், நீங்கள் சிவாஜியை உருவாக்கினாலும் இந்த நாடு பாரதம் என்கிற புண்ணிய பூமி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அவுரங்கசீப்பை உருவாக்கினாலும் ஜசியாவரியோடு இருந்து கொண்டிருப்போம். நீங்கள் தான் அதை உருவாக்குகிற அந்த சிற்பி. உங்களுக்கு தான் இந்த கல்லை எந்த இடத்திலே கட்டினால், எதையெல்லாம் நீக்கினால் அது மிகச்சிறந்த சிலையாக வரும் என்கிற விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தாய் தந்தையருக்கு தெரியாது, இந்த சமுதாயத்துக்கும் தெரியாது. நீங்கள் சமுதாயத்திற்கு கொடுக்க போகிற சிற்பங்கள் அழகிய சிற்பங்களாக இருக்க போகிறது என்று சொன்னால் அது உங்களுக்கு கைகளிலே இருக்கிற ஒளிதான் என்பதை சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.